இலங்கையின் நவீன அரசியல் வரலாற்றில் ராஜபக்ச குடும்பத்தினரின் ஆதிக்கம் என்பது வெறும் அதிகார பகிர்வுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. அது நாட்டின் பாதுகாப்பு, நீதித்துறை, பொருளாதார மற்றும் ஜனநாயக விழுமியங்களை அனைத்தையும் உலுக்கியெடுத்த ஒரு சகாப்தமாகவே அமைந்தது. தென்னிலங்கை தேசியவாதத்தை முன்னிறுத்தி ஆட்சியை பிடித்த இந்த குடும்பத்தினர் தங்களின் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும், எதிர்ப்பாளர்களை ஒடுக்கவும், சட்டவிரோத பொருளாதாரத்தை வளர்க்கவும் பாதாள உலக குழுக்கள், போதைப் பொருள் மாஃபியாக்கள் மற்றும் சர்வதேச குற்றவியல் அமைப்புகளுடன் எவ்வாறான பிணைப்பை கொண்டிருந்தார்கள் என்பது மிக முக்கியமானது. இலங்கையின் பாதாள உலக குழுக்கள் பல தசாப்தங்களாக இயங்கி வந்த போதிலும் 2005ஆம் ஆண்டிற்கு பிறகு அவை அரசு ஆதரவு பெற்ற நிழல் அமைப்புகளாக உருவெடுத்தன. தேர்தல்களின் போது எதிர்த்தரப்பு வேட்பாளர்களை அச்சுறுத்தவும், வாக்காளர்களை பயமுறுத்தவும் பாதாள உலக தலைவர்கள் பயன்படுத்தப்பட்டனர். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கந்துவட்டி மூலம் ஈட்டப்பட்ட கருப்பு பணம் அரசியல்வாதிகளின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தண்ணீராக இறைக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்த கருணா மற்றும் பிள்ளையான் தலைமையிலான ஆயுத குழுக்கள் அரசாங்கத்தின் துணை இராணுவ படைகளாக செயற்பட்டன. கிழக்கு மாகாணத்தில் கடத்தல், கப்பம் கோருதல் மற்றும் படுகொலைகளை செய்ய இந்த குழுக்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டது. பாதாள உலகத்திற்கும் ஆட்சி மேலிடத்திற்கும் இருந்த தொடர்பை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த இரண்டு முக்கிய புள்ளிகள் மகந்துரி மதுஸ் மற்றும் பெலி சுதா ஆவார்கள். 2019ஆம் ஆண்டு துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட போதைப்பொருள் மாஃபியா தலைவரான மகந்துரி மதுஸ் குற்றப்புலனாய்வு துறையின் கடுமையான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். விசாரணையின் போது தமக்கு ஆதரவாக செயற்பட்ட, லஞ்சம் பெற்ற 80க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகளின் பட்டியலை அவர் சிஐடி அதிகாரிகளான சானி அபேசகர மற்றும் ரவி சினவிரத்தின ஆகியோரிடம் வழங்கியதாக தகவல்கள் கசிந்தன. 2019 இறுதியில் கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்றதும் சிஐடி விசாரணைகள் முடக்கப்பட்டன. 2020 அக்டோபர் 20 அன்று கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருளை காட்ட அழைத்துச் செல்லப்பட்ட போது எதிர்த்தரப்பு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் மதுஸ் கொல்லப்பட்டதாக போலீசார் அறிவித்தனர். அரசியல்வாதிகளுடனான தொடர்புகள் வெளியில் வராமல் இருக்கவே மதுஸ் மௌனமாக்கப்பட்டார் என்பதுவே நடுநிலையான புலனாய்வாளர்களின் குற்றச்சாட்டாகும். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரரான பெலி சுதா கைது செய்யப்பட்ட போது தான் ஈட்டிய கருப்பு பணத்தில் பெரும்பகுதி ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய நபர் ஒருவருக்கும் மேல் மாகாணத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கும் லஞ்சமாக கைமாறியதை ஒப்புக்கொண்டார். ராஜபக்சகளின் ஆட்சி காலத்தில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக கோட்டாபாய ராஜபக்ச இருந்தபோது அரசை கடுமையாக விமர்சித்த ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களை ஒடுக்க பாதாள உலக நபர்களும் இராணுவ புலனாய்வு பிரிவினரும் இணைந்து பயன்படுத்தப்பட்டனர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2009 ஜனவரி லசந்த விக்ரமதுங்க படுகொலை. சண்டே லீடர் ஆசிரியர் லசந்த கொழும்பில் வீதியில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இதில் இராணுவ புலனாய்வு பிரிவின் இரகசிய படைப்பிரிவு ஈடுபடுத்தப்பட்டது சிஐடி விசாரணையில் உறுதியானது. 2010 ஜனவரி பிரகீத் எக்னலிகோட காணாமலாக்கப்படல். அரசியல் விமர்சகர் பிரகீத் எக்னலிகோட காணாமலாக்கப்பட்டார். இந்த சம்பவத்திலும் அரசு நிழற்படைகளின் தலையீடு இருந்தது. 2012 மே வசீம் தாஜுதீன் மரணம். ரக்மி வீரர் வசீம் தாஜுதீன் கொடூரமான மரணம் ஆரம்பத்தில் வாகன விபத்தாக சித்தரிக்கப்பட்டு பின்னர் ராஜபக்ச குடும்பத்தினரின் தலையீட்டால் நடந்த திட்டமிடப்பட்ட படுகொலை என கண்டறியப்பட்டது. ராஜபக்சகளின் ஆட்சி காலம் உள்நாட்டு பாதாள உலகத்துடன் நிற்கவில்லை. அது சர்வதேச சீன குற்றவியல் குழுக்களுக்கு இலங்கையை தாரை பார்த்து கொடுத்தது. கோட்டாபாய ராஜபக்ச அரசினால் 2021 நிறைவேற்றப்பட்ட கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைய சட்டம் அந்த பகுதி சில சிறப்பு விலக்குகளை அளித்தது. இந்த சட்டம் இலங்கையை கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் சர்வதேச மையமாக மாற்றும் என அமெரிக்கா மற்றும் சர்வதேச அமைப்புகளை எச்சரித்தன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் நடவடிக்கை தீவிரமடைந்ததை அடுத்து சீன சைபர் குற்ற குழுக்கள் இலங்கையில் தங்களின் புதிய தளமாக மாற்றிக்கொண்டன. லண்டன், இந்தியா போன்ற நாடுகளின் பொதுமக்களை ஏமாற்றி பல நூறு கோடிகளை சுருட்டும் சட்டவிரோத கால் சென்டர்கள் கொழும்பு மற்றும் கண்டி பகுதியில் சீன மாஃபியாக்களால் ஆரம்பிக்கப்பட்டது. துறைமுக நகர பகுதியில் சீன குழுக்களுக்கு இடையே கடத்தல்களும் துப்பாக்கிச் சூடுகளும் அரங்கேறும் அளவுக்கு நிலைமை கைமீறி சென்றது. அரசியல் பாதாள உலகம் ஒருபுறம் இருக்க, ராஜபக்சகளின் தன்னிச்சையான மற்றும் ஊழல் நிறைந்த பொருளாதார முடிவுகள் 2022 இலங்கையை முற்றாக முடக்கியது. ஆட்சியை பிடித்தவுடன் தங்களுக்கு சாதகமான கோடீஸ்வரர்களுக்காக
செய்யப்பட்ட வரி குறைப்பால் அரசுக்கு சுமார் 600 பில்லியன் ரூபாய் வருமான இழப்பு ஏற்பட்டது. ஒரே இரவில் ரசாயன உரத்தடை, விவசாயத்துறை முற்றாக பாதிக்கப்பட்டு நாடு முழுவதும் பஞ்சத்தை எதிர்நோக்கியது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு 99 ஆண்டுகள் குத்தகைக்கு கொடுத்தது போன்ற கமிஷன் அடிப்படையிலான கடன் திட்டங்களால் நாடு கடனாளி தீவாக மாறியது. 2022ஆம் ஆண்டு வெடித்த அறகலைய மக்கள் போராட்டம் கோட்டாபாய ராஜபக்சவை நாட்டை விட்டு தப்பியோடு வைத்தது. எனினும் அவர்கள் விதைத்த பாதாள உலக நெட்வொர்க், போதைப்பொருள் கலாச்சாரம் மற்றும் சீரழிந்த நிறுவன கட்டமைப்பு ஆகியவை இன்றளவும் இலங்கையை பாதுகாக்கும் இறையாண்மைக்கும் பெரும் சவாலாகவே இருந்து வருகிறது. சட்டத்தின் ஆட்சியை சீர்குலைத்து மாபியாக்களுக்கு அரசியல் முகமூடி அணிவித்து நாட்டை பொருளாதார பாதாளத்தில் தள்ளியமைக்காக வரலாற்று பக்கங்களில் ராஜபக்சக்களின் ஆட்சி காலம் ஒரு கரைபிடிந்த சகாப்தமாகவே பதிவு செய்யப்படும். உண்மையில் ராஜபக்ச குடும்பத்தின் வீழ்ச்சிக்கு பிந்தைய பாதாள உலகத்தின் புதிய வடிவங்கள், அரசு புலனாய்வு அமைப்புகளின் துஷ்பிரயோகம், தென்னிலங்கையின் மத பண்பாட்டு விழாக்களின் மாஃபியாக்களின் ஊடுருவல் மற்றும் இலங்கை எதிர்கொள்ளும் புதிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என பல்வேறு வகையாக இதனை கூற முடியும். ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அரசு புலனாய்வு சேவைகள் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவுகள் நாட்டின் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்டதை விட அரசியல் எதிரிகளையும் பாதாள உலக கொடுக்கல் வாங்கல்களையும் கையாளுவதற்கே அதிகம் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. சுரேசல மற்றும் ராஜபக்சக்களுக்கு மிக நெருக்கமான சுரேஷ் சலை அரச புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த காலத்தில் பாதாள உலக தலைவர்களுடன் சில ரகசிய உடன்பாடுகள் இருந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மகந்துரை மதுசின் நெருங்கிய தோழரான கஞ்சிப்பான இம்ரான் 2022 டிசம்பரில் பிணையில் வெளிவந்து சில நாட்களிலேயே இலங்கையிலிருந்து தப்பி பிரான்சிற்கு சென்றார். முன்னாள் வான்படை வீரரும் புலனாய்வு செய்தி ஆய்வாளருமான கீர்த்தி ரத்நாயக்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா ஆகியோர் கஞ்சிப்பான இம்ரான் தப்பிச் சென்றதன் பின்னணியில் அரச புலனாய்வு தலைவர் சுரேஷ் சலையின் முழுமையான அனுசரணை இருந்தது என பாராளுமன்றத்திலும் ஊடக நேர்காணல்களிலும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். ராஜபக்சக்கள் கட்டியெழுப்பிய பாதாள உலக கட்டமைப்பு காலப்போக்கில் நாட்டின் பாரம்பரிய மதஸ்தாபனங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்குள்ளும் ஊடுருவத் தொடங்கியது. தெவினுவர எசல பெருகிற ஆசாட்சி தென்னிலங்கையின் பிரசித்தி பெற்ற தெவினுவர விஷ்ணு தேவாலய எசல பெருகிற விழாவில் கஞ்சிப்பான இம்ரானின் ஆதரவாளர்கள் காவடி ஆட்டமாட அனுமதிக்கப்பட வேண்டும் என தேவாலய பொறுப்பாளருக்கு நேரடியாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. தெகிவல மல்லி, கஞ்சிப்பான இம்ரான், தென்னிலங்கையின் உள்ளூர் பாதாள உலக குழு தலைவரான தெகிவல மல்லி என்பவருக்கும் இம்ரானுக்கும் இடையே ஏற்பட்ட அதிகார போட்டியினால் பல ஆயிரம் மக்கள் கூடும் பாரம்பரிய விழாவுக்கு போலீசார் தற்காலிக தடை விதிக்கும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்தது. பணத்தை செலவை செய்யும் கள்ளங்கள், போதைப் பொருள் மற்றும் கடத்தல் மூலமாக ஈட்டப்பட்ட கருப்பு பணத்தை மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் தான தர்மங்களின் மூலமாக வெள்ளையாக்கும் புதிய உத்தியை பாதாள உலக நபர்கள் கையாளுவதை இந்த சம்பவங்கள் வெளிச்சமிட்டு காட்டியது. இந்த நிலையில் பாதாள உலக மாஃபியாக்களின் குற்றச்செயல்கள் தங்களின் சொந்த அரசியல் சுய லாபத்திற்கு பயன்படுத்தி மக்களை பிளவுபடுத்தும் உத்தியை ராஜபக்சக்களின் ஆதரவு அரசியல்வாதிகள் இன்றும் தொடர்கிறார்கள். உதயகம்மன்பில தெவினுவர காவடியாட்டம் நிறுத்தப்பட்ட சம்பவத்தை பயன்படுத்தி உதயகம்மன்பில போன்ற தீவிர தேசிய அரசியல்வாதிகள் ஒரு முஸ்லிம் நபரால், அதாவது கஞ்சிப்பான இம்ரான் பௌத்தர்களின் காவடியாட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டது என கூறி அதனை ஒரு மதக்கலவரமாக மாற்ற முயன்றனர். கஞ்சிப்பான இம்ரான் என்பது எந்த மத நெறிகளையும் பின்பற்றாத ஒரு சர்வதேச போதைப்பொருள் குற்றவாளி என்ற உண்மையை மறைத்து அதற்கு மதச்சாயம் பூசி மீண்டும் தென்னிலங்கையில் பௌத்த முஸ்லிம் முரண்பாட்டை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதிகார வர்க்கமும் பாதாள உலகமும் இனவாத அரசியலுக்கு பிணைத்து நிற்கும் இந்த நச்சு வளையத்தை உடைத்தெறிந்து சட்டத்தின் ஆட்சியை முழுமையாக நிலைநாட்டுவதே இலங்கையின் எதிர்கால சந்ததிக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையாகும்.